ஹலோ டியர்ஸ், நான் மணிக்கிட்டு பிளாக் ஃப்ரூட் மை ஓன் ஐடி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ராசை தரப்போறேன். நீங்க வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினா இந்த மாசம் கடைசியில, இது வந்து செப்டம்பர், இந்த மாசம் கடைசியில சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. டிஎஸ் 123 அப்படின்னு போட்டீங்கன்னா சர்வேல சர்வேல இருந்தேன்னா சர்வேல இருந்தேன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஃபுட் ஆஃபர் பண்றேன். அது என்ன ஃப்ரூட் ஆனா இருக்கான் என்கிட்ட இப்போதைக்கு இல்ல உள்ள ஃப்ரூட்டு. நீங்க 2 மினிட்ஸ். ஓகே 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 நீங்க பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 பேஸ் பண்ணி இதுக்கு அப்புறம் வந்துருக்கும். அது என்ன அவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ் இருப்பா. இந்த பாஸ் நான் இப்போ வந்து இன்னும் கிட்டத்தட்ட 3 கிட்டத்தட்ட வந்துன்னா அப்டேட் இருக்கான். அந்த ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து ரம்பிள், அது இப்போ லைட்டிங்காக மாறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஆனும். அது டைமண்ட் அப்பயே ரம்பிள் தான் இருந்தது. ரொம்ப அப்டேட் 2 அப்டேட் விட்டுருக்கானோ. ஒன்று பெயின் ரம்பிள் அதை மட்டும் தான் ரீவொர்க் பண்ணியிருக்கானோ. ஆனால் நான் ரீவொர்க் பண்ணதுனால இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபுட்ல அதிக பேர் இருக்காங்க. மை ஓன் ஐடி. நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் இதை வந்து அதுக்காக செகண்ட் சி வந்ததுக்காக. நான் எப்பயோ செகண்ட் சி வந்துட்டேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிடையாது, ஒரு மாதம் கிடையாது, மாதம்னா ஒரு 6 மாதமாக இருக்கும். அதுக்கு பிளாக் ஃபுட்டு துடல. நம்ம எயினே வந்து செகண்ட் சியில் பாதி வந்துருக்கும். அதோட ட்ரேடிங் இருக்குன்னு அது மெயினாக ட்ரேடிங்காக தான் வந்தேன். ட்ரேடிங் மூலியமாக எயின் வந்து டீலக்ஸ் ஃபுட்டாக மாறணும். அது மாறிட்டதை பற்றினா தெரியும். இன்னும் வந்து நான் டீலக்ஸ் ஃபுட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது காரணம் வந்து 6 மாதத்துக்குலாம் முன்னாடி, 6 மாதம் சொல்ல முடியாது, சரியாக தரலங்க. 6 மாதம் கிடையாது, இந்த தெரிஞ்ச வரைக்கும் 6 மாதம் கிடையாது, இந்த தெரிஞ்ச வரைக்கும். அப்போ வந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஎக்ஸ் ஃபுட்டோட வேலையே வேறங்க. அதோட டிரான்ஸ்ஃபார்மரே அதெல்லாம் இருக்க பாருங்க. அந்த கட்டிஸே ஒன்றும் அதுக்கு என்ன இன்னும் ஒரு 100 லெவல் ஏற்றணும். அதுக்கு வந்து எக்ஸ்பி வந்து 6 மரம் தேவைப்படுது. 6 மரம் தேவைப்படுதுங்க. அதோட எக்ஸ்பி லெவல் பாருங்க 300. நான் இன்னும் நிற்கிட்டு இருக்கேன். காரணம் இவனுக்கு ஓகே எனக்கு என்ன அட்டாக் இல்லை. நான் இப்ப இருக்கிற லெவல் 50 லெவலும் ஏற்றிருக்கேன். காரணம் ஏன்னா 50க்குள்ளே பார்த்தீங்கன்னா 200 வந்துட்டு ரோப்ளாக்ஸ் செலவு பண்ண கூடாதுன்னு பாக்குறேன். யூடியூப் சேனல் வச்சு நல்லா போனுச்சுன்னா கன்ஃபார்ம் நான் ரோப்ளாக்ஸ் செலவு பண்ணிடுவேன். நீங்களும் வேலைக்கு போய்ங்க. பெயின் பாஸ் ஓகே, பெயின் பாஸ் இவன் சொல்லலாம். அந்த ஈவெண்ட் இதுனா இந்த இவனை மட்டும் அடிச்சு முடிச்சுட்டு நம்ம சிக்கன் வைக்கலாம். ஓ மை காட், இவனை அடிச்சுட்டு நாங்கள் என்ன சேர்ந்து வரணும். அடி 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 முடிஞ்சிட்டு ஏதோ கிளம்புறாங்க. அடுத்த விட்டு கிளம்புறாங்க கைஸ். அவ்வளோதான், இதுக்கப்புறம் இந்த இடத்துல நிற்க கூடாது. இதுதான் என்னுடைய எய்ம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்தாச்சு. அங்க வந்து ஹோம் கொடுத்து போலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா அங்க எந்த இடத்துக்கு தெரியல. முக்கியம் தெரிஞ்ச வரைக்கும் இந்த டைமண்ட் பாஸ் தானே. டைமண்ட் பாஸ் நான் சொல்ல மாட்டேன். இப்போ வந்து ரீவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரம்பிள் ரீவர் இருக்காது, பெயின் ரீவர் இருக்கு. ஆனா வந்து நிறைய ஃப்ரூட்டோட பவர்ல பேட் லெவலா இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் வந்து ரம்பிள் வந்து நிறைய பேர் ரம்பிள் யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அது ரம்பிள் இருக்கிறவங்க நான் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரம்பிள் இருந்தது, பெயின் இருந்தது. நான் பெயினை வச்சுதான் டீலக்ஸ் எடுத்தேன். பெயின் ரீவொர்க் ஆகுதுன்னு சொல்லி டீலக்ஸ் அதுவும் ஒத்துக்க மாட்டேன்ட்டானுங்க. பெயின் ரீவொர்க் ஆகுதுன்னு நம்ப மாட்டேன்ட்டானுங்க. பார்க்கலாம் சொன்னேன், அதுவும் பார்க்க தெரில இருக்கு. அதுவும் கண்ணு எங்கே ஒன்று சொல்லி வச்சிருக்கான்னு தெரில. அதுவும் பண்ண மாட்டேன்ட்டாங்க. மரணமான பேருங்க அவன். பாருங்க, கேஸ் ஃப்ரூட்டு, பெயின் ஃப்ரூட்டு, எத்தனை பேர் நிற்கிறான் பாருங்க. என் ஷோகேஸை பார்த்தீங்கன்னா விளம்பு இருக்குது. விளம்ப வந்து வச்சாலே சீச்சி அப்படின்னு வரான். ஏன்னு தெரில, விளம்பு இல்லாதவன்ட்டு வைக்கிற அப்பயும் சீச்சி நேரம் ஓடுறானோ. நான் என்ன செய்யணும்னு தெரில கைஸ். நான் விளம்பு எதுக்கு எடுத்ததுன்னு தெரில. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பிரிட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸ்பிரிட் அந்த ஃப்ரூட் ஸ்பிரிட்டா என்னன்னு தெரில. ஸ்பிரிட் இருந்தது. ஒருத்தர் வந்து ஸ்பிரிட்னு குவாக்கு வந்துருந்தான். சரி குவாக்கு பக்கத்தில் கிடைச்சிது. ஒரு விளம்பு ஒரு 400 தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன், வாங்கிட்டேன். என்னோட வேல்யூ வந்து 340. அவனோட வேல்யூ அதிகம். சரி சொல்லிட்டு வேல்யூ நான் கீழே வேல்யூ பார்க்குறேங்க. நான் ரொம்ப மோசமான இன்னும் எங்கள் வேல்யூ பார்க்குறாங்கன்னா இந்த பாஸை போட்டு அடி என்ன அடிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த பாஸ் வந்து 2 மூட் இருக்கும். அதான் பெயினோட பேசிக்கே. நீங்கள் ஃபஸ்ட்டு பெயின் ஃபுட் யூஸராக இருந்திருந்தா நீங்கள் ஃபஸ்ட்டு சும்மா என்னும் போது ஃபஸ்ட்டு ஒன்று அடிச்சிடும். இந்த ஃபியூல் மீட்டர்னு ஒன்று பெயினுக்கு ஒன்று இருக்கும். இந்த ஃபியூல் மீட்டர் எதுக்குன்னா வரலையா வந்துட்டு இந்த ஃபியூல் மீட்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
என்ன மறந்துட்டுங்க. நீங்க வந்து இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கும் போது உங்களுக்கு எனர்ஜி ஃபுல்லா இங்கிட்ட ஆஃப் வந்துட்டாலும் டப்புனு அங்கே எனர்ஜி ஆஃப் ஏற்றி விட்டுட்டு அங்கே வந்து அங்கே உள்ள ஃபியூல் மீட்டர் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். காரணம் வந்து வலியை கொடுத்து சாப்பிடு. அதான் இதோட காரணம். அதான் அந்த பிளாக் ஃபுட் காரரையும் சொல்லியிருக்கான்ப்பா. எனக்கு தெரிஞ்சிருக்கு கம்மியாக தான் அடிச்சிருக்கு, எனக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். 50 எனர்ஜி. ஐயோ டே இங்க இருந்தா நீங்க போனா அங்க போனா அங்க போயிட்டான். அதுதான் சொல்ல போனா அடுத்த டைமண்ட் வந்து டைமண்ட்ல ரெட் டைமண்ட் இது வந்து இப்போ வந்து நான் எதை எடுத்துக்கேன்னா ஏதோ திருப்பி ஸ்பிட்டர் இன்னும் இல்லாம அந்த கொடியா இருக்குன்னு நான் நினைச்சு பார்க்கலங்க. ஒருத்தவன் வந்து நான் ஸ்பிரிட்டு கொடுத்தா அவன் வந்து பெயின் கொடுத்தான். பெயின் வந்து ப்ளூ சம்மர் கிடைச்சிட்டு சம்மர் காயின் கிடைச்சிட்டு சம்மர் காயின் கிடைச்சிட்டு அங்க ஒரு பாஸ் இருக்கா. அந்த போய் பாஸை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதாங்க அந்த டைமண்ட் இருக்குல்ல, டைமண்ட் ரெட் கலர் வந்திருக்கு, ப்ளூ கலர் வந்திருக்கு, பிங்க் கலர் வந்திருக்கு, எல்லோ கலர் வந்திருக்கு. ஒரு நிறைய கலர் வந்திருக்கு அந்த டைமண்ட் ஃப்ரூட்ல. அதோட அட்டாக்ஸ் எல்லாம் சூப்பராகவும் இருக்குது. இன்னும் டைமண்ட் நினைக்கிறேன் என்னன்னு தெரியல. நான் டைமண்ட் யூசர் கிடையாதுங்க. நான் இருந்தது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளேம் யூசர். ஃப்ளேமை வந்து ரொம்ப நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் யூஸ் பண்ணல. நான் இன்னும் வந்து பிளாக் ஃப்ரூட்ல அப்படியே உட்காந்துருவேங்க எம்மான்னா ஒரு நாள் ஃபுல்லா. இதுவே பார்த்தீங்கன்னா 200 லெவலில் இருந்தேன். அதுக்கப்புறம் பிளாக் ஃப்ரூட்டே விட்டுருலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கே போயிட்டான். பிளாக் ஃப்ரூட்லாம் வேஸ்ட் போயிட்டான். டப்புன்னு ஒரு நம்பிக்கை வந்து அண்ணன் வந்து லேப்டாப் வச்சிருந்தான். லேப்டாப்ல டப்புன்னு குயிக் சிங்கிங்க போட்டு எடுத்து விளையாட 2 நாளுங்க உக்காந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஓவரில் ஃபர்ஸ்ட் செகண்ட் சியோ தேர்ட் சியோ ஏதாச்சும் இருக்கும் தான் உட்காந்து மொக்கி 2 நாள்ல கிட்டத்தட்ட எத்தனை லெவல் இருந்தேன்னா அப்போ 200 லெவலு 300 ஏத்தனை அப்படியே 10 வச்சு ஐயோ 10 வச்சு லெவலை அப்படியே ஏற்றிட்டு போய் 400 வந்து 400லேருந்து 500 வந்து 500லேருந்து திருப்பி 700 வந்து 700லேருந்து சாரிங்க 600 500 வந்து 500லேருந்து 600 வந்து 600லேருந்து 700 வந்தாங்க. ரொம்ப ஒரு சின்ன ஒரு வேலைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் என்ன பெரிய விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். இங்கே இருக்கிறவங்க தெரியும். உட்காந்து நார்மலுக்கு ஒன்று நான் 2xp அதிகமாக கோடு போடல. 2xp கோடு போட்டாலும் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க எனக்கு காரணம் வந்து நான் செல்ல விடணும். எங்கள் வீட்டில் விளையாட மாட்டாங்க. செல்லை போட்டேன் எப்படி எங்கள் அம்மா வந்துடுவாங்க வந்து செல் கொடு அப்படி வாங்க செல் கொடுத்துருவாங்க. 2 கூட அப்படியே ஓடிட்டு இருக்கும். நான் சாப்பிடும் 2 நிமிஷம் முடிஞ்சிடுங்க. இந்த பாஸை காட்ட வேண்டியது உங்களுக்கு. நான் நல்லா இருக்கிறேன். நாசம் போன பையில அந்த ஓடு அல்சாலா பாய்ஸ். ஆனா அந்த ஒரு வீடியோல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 கவர் பண்ணியாச்சு. அதே மாதிரி எனக்கு நீங்க சப்போர்ட் தந்தீங்கன்னா மாதிரி நான் ப்ராஃபிட் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சொன்ன ஃபிஷிங் பண்ணுவோம்டா நீ அக்கா வந்திருக்கா ஃபிஷிங் பண்ண போறேன்டா அப்படின்னு சொல்லி ஃபிஷிங் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நான் இப்போ சொல்ல போறேன் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து 30ஆம் தேதி இந்த மாசம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி நீங்க வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப்ல கமெண்ட்ல நான் சர்வர்ல இருந்தேனா என் பேர் வந்து அரவிந்தன் கேமிங் சர்வர் கிளிவர் இருந்தேனா நீ எல்லாரும் 700 பிளாக் ஃபுட்ல 1வது லெவல் எனக்கு வந்து ஒரு ப்ளீஸ் எனக்கு ஒரு ஃப்ரூட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட வாங்க. ஏன்னா என்கிட்ட கிடைக்கிற ஃப்ரூட் எல்லாமே லெஜெண்ட் இல்லைன்னா இந்த மித்திக்கல்ங்கிறது இதுக்கு வந்து ஒரு நாசமா போன ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம டிராகன் மித்திக்கல் இருக்கு. டிராகன் யூஸ்ல மாற போறோம் அப்படின்னு பிளஸ் டிராகன் யூஸ்ல கன்ஃபார்ம் ஆயிடுவேன். ஃபியூச்சர்ல மாறுவேன். இப்போ ஏன் கை வந்து காட்டலான்னு பார்த்தேன். அந்த வீடியோவை மறந்து விட்டேன். இப்போதான் சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் என்னால் சொல்ல முடியும். இதோட இந்த வீடியோ முடியாது நினச்சிக்காதீங்க. இந்த மாதம் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அது என்ன யார் சப்ஸ்கிரைப் 200 சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். ஏன்னு வந்து 50 சப்ஸ்கிரைப்புங்க. 50 சப்ஸ்கிரைப் வந்துட்டு நான் லேப்டாப் விளையாட ஆரம்பிச்சிருவேன். வீடியோ போடுறது எப்பயாச்சும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்காக போடுகிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இப்போ ஃபஸ்ட்டு சீக்கு போயிட்டு அங்கே பாஸ் அடிப்பான், அங்கே போய் அவனை அடிக்கணும். ஒரு தட்டி தான் அப்படிதான் இதுக்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இப்போ ஈகிள் வேற வந்திருக்கு பாருங்க, தெரியும். ரொம்பவே மிகப்பெரிய கஷ்டப்பட்டேன். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு இப்போதைக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணவே. வாய்ஸ் கொடுக்கவே ரொம்ப லேட் ஆகுது. ஏன்னா வீடியோவை அதிக நேரம் எடுத்தேன். இதுதான் கட்டடு. இதோட முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. நான் சரி ஃபஸ்ட்டு சில டாஸ்க் இருக்குங்க, அந்த டாஸ்க்கு போய் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன். போய் பார்த்தா செருப்பிடியில் உனக்கு மொட்டார்னு ஹீரோடைய வீடியோ முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பாய் பாய், வருகிறேன். சரி ஃபஸ்ட்டு சில வந்து இங்கே பாஸ் பண்ண இருக்காங்க. இவன் தான் 100வது லெவல். உங்களே தெரியுது இவன் தாங்க. யாரும் இந்த கேரக்டரு இருக்கோம். ஓஹோ ஃபஸ்ட்டு சீல டீனக்ஸ் பண்ணிட்டான் எப்பட்றா அப்படின்னு பார்ப்பான். எஸ் நல்ல வேலை காசு இல்லை, எல்லாம் மொத்த காசு சேர்த்தா கரியா இருக்குங்க. ஜஸ்ட் மிஸ். சரி பாய் பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே தான் 30 ஆசை